தமிழ் சினிமாவிலும் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் உங்கள் மாமனார். ஒரு பக்கம் ஒரு ரசிகையாக பாலச்சந்தர் பார்த்துருப்பீங்க. இன்னொரு பக்கம் சொந்தத்தில் உங்கள் மாமனாராக பார்த்துருப்பீங்க. நான் திருமணமான புதுசுல நான் போயிட்டு கொஞ்சம் நாள்லயே நெறைய அவருடைய பழைய படங்கள் எல்லாம் வச்சு வீட்ல வீடியோ கேசெட் வச்சிருப்பார். விஹெச்எஸ் கேசெட்ஸ் வச்சுட்டு நெறைய பார்த்துக்கிட்டு இருப்பேன். நெறைய பார்க்காம விட்டு போயிருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு விஷயம். பார்த்து நெறையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி இந்த படங்கள்லாம் நான் பார்க்கலன்ட்டு. அது தவிர நெறைய அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாரு. சத்யஜித் ஃபிலிம்ஸ் அந்த ஃபிலிம்ஸ் நெறைய வச்சிருப்பாரு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோடதுலேருந்து எடுத்து பார்க்குறது. ஆஸ் அ மாமனார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னா அவருக்கு திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும். அவருக்குன்னு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பார். வீட்லேயே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. என் வீடு டோட்டல் ஆப்போசிட். இல்லை குப்பைக்கு நடுவில் தான் நான் உட்காந்துருப்பேன். எல்லாம் கிளியர் பண்ணலான்னு வீடெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணலான்னு பண்ணிட்டு டயர்ட் அப்படியே நடுவில் படுத்து தூங்கிடுவோம். எங்கள் அம்மா அப்படி தான், நானும் அப்படி தான். அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் ரிலாக்ஸ்டாக பண்ணுவோம் எல்லாம் அந்த மாதிரி. ஸோ இங்கே ரொம்ப அது மட்டும் இல்லை, அவர் இந்த 4 மணிக்கு எழுந்து ஒர்க் பண்ணுறது, அது கரெக்டான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். கைலாசம் கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கும், இந்த மீட்டிங் இருக்கும், அது இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இது ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் குடும்பம். ஸோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம ரசித்த ஒரு டைரக்டர். நம்ம அவரை நெருக்கத்தில் பார்க்குறோம், நம்ம டே டு டே அப்சர்வ் பண்ணுற போது நிறைய இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எவ்ரிடே. எங்கேயாவது கருத்து முரண் வந்திருக்கா அவங்களுக்கு அவருக்கும்? ப்ராஜெக்ட்ஸில் வரும். அதாவது எப்படின்னா க்ரியேட்டிவாக கைலாசம்க்கு அவங்களுக்கும் வரும், கணக்கு வழக்கில் எங்களுக்கு வரும். பட் புதுசாக மோஸ்ட்லி அவருக்கு எப்படின்னா சர்ப்ரைசஸ் பிடிக்கும், புதுசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது பிடிக்கும். அது எனக்கு தெரியும். ஸோ நான் மோஸ்ட்லி அவர்கிட்ட கொண்டு நிறுத்திடுவேன், தேடி பிடிச்சி எங்கேயாவது. ஸோ அவருக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, புதுசாக அறிமுகப்படுத்தலான்னு அவருக்கும் ஒரு ஹீல் ஆல்சோ பி மோட்டிவேட்டட். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. ஆனால் ஏதாவது பண்ணியிருக்கேன். ஆனால் டக்குன்னு நறுக்குன்னு ஏதாவது நறுக்கு திட்டிடுவார். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் சரி போ அப்படின்னு சொல்லிடுவார். அது தப்பா இல்லை. அவர் நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு மிஸ்டேக்னா சொல்லக்கூடாதா, பண்ணலையா அப்படின்வாரு. அப்புறம் அடுத்த செகண்ட் சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்வாரு.